Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. சிம்மராசி அன்பர்களுக்கு எங்கீங்க நம்ம சொன்னா கேட்குறாங்க. முதல்ல நீங்க ஊர் விட்டு போங்க, இந்த உலகத்தை படிக்க ஆரம்பிங்க. காதல் அமைப்புல கொஞ்சம் கவனமா இல்லைன்னா காதல்லாம் அவ்வளவுதான், டாட்டா தான். பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். அது எப்படி நீங்க பாதுகாக்கணுங்கிறது நீங்க பிளான் பண்ணணும். ஆள் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெளியா இருக்கு. ஆன்லைன்ல கடன் வாங்குறது, ஆன்லைன்ல ஒன் டச் உடனே மணி வருது அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. மனைவியிடம் தோத்து போயிடுங்க, அவளை ஜெயிக்க விடுங்க. சாப்பிட்றச்ச கூட புளிக்கிறச்ச கூட வேலை உத்தியோகம் அப்படிதான். இதுக்கெல்லாம் என்ன ரிவார்டு கிடைக்கும்னா உங்களை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவான் இதை வச்சு. சிம்மராசி நண்பர்களுக்கு 2025 சொன்னா ஃபர்ஸ்ட் நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சுன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு குரு வருவதுங்கிறது நல்ல வெற்றியை கொடுக்கும். தெய்வ அனுகிரகம், நல்ல சிந்தனைகள், நல்ல கணக்கு போடக்கூடிய ஆட்கள், ஆன்மீகவாதிகள், நல்ல விஷயங்கள் போதிக்கக்கூடிய ஆட்களுடைய தொடர்பு ஏற்படும். அதனால உங்க வீட்டில் நிறைய நல்வழிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். இதனால உங்களுக்கு என் லைஃப்ல என்ன நடக்க போறதுன்னா, இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் கெட்டது நடந்துட்டா கூட அது ஆட்டோமேட்டிக்கா நல்லதா மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த சர்டிபிகேட் கிடைக்கிறது, பெரிய புகழ் கிடைக்கிறது, எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஃபைனல் PhD தீசிஸ் சப்மிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு பெரிய பெரிய ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, இது எல்லாம் நடக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் விஷயம் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும். வீட்டில் மூத்த பெண்கள்னு சொல்லக்கூடிய அம்மாவாகட்டும், பெரியம்மாகட்டும், சித்தியாகட்டும், உங்களோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் டிப்ரெஷன் மாதிரியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக ஒரு சில பேருக்கு கண் உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய அம்சம். அதுலேயும் பாக்யஸ்தானத்தோடய ரொம்ப முக்கியமான ஸ்தானம் சொல்கிறது ராகு இருக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தால் போதும். ஃபேமிலிக்குள்ளே ஸ்பிளிட் இல்லாமல் இருக்கும். அவங்க ஹெல்த் மட்டும் பார்த்துங்க, மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது. முடிஞ்சால் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு எங்கீங்க நம்ம சொன்னா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் இந்த வருஷத்துல நிறைய யோசிப்பீங்க, சொல்லுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அஷ்டமசனின்னு சொல்லும்போது இந்த பயம் ஒன்று உருவாகும் பார்த்தீங்களா, அதுலேயே பாதி விஷயத்தை செய்யாமல் எந்த காரியத்திலையும் நகராமல் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்திவிடும். முதல்ல உடம்பு நல்லா இருந்தால் போதும் சார், மீதியெல்லாம் அப்புறம்தான் அப்படின்னு பல யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். அதே போன்று குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள்லாம், நான் இதை அப்போவே சொன்னேன்னா இல்லையான்ற மாதிரி முடிந்ததுக்கப்புறம் ஒரு காரியத்தை முன்னாடி சொன்ன விஷயங்களை பற்றி நிறைய யோசிக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணின்றவங்க, லெக்சராக இருந்துருப்போம், ப்ரொஃபஸராக இருந்துருக்கிறவங்களுக்கெல்லாம், சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு இருக்கும். ஆனால் அதுவே நல்லா இருந்தது, பேசாமல் அப்படியே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள் மனசில் வரும். கடந்த விஷயத்தை பற்றி புலம்புதல் அதிகமாக இருக்கும். அதாவது நடந்த விஷயத்தை பற்றி புலம்புறத அதிகமாக இருக்கிறத நம்மளால் சிம்மராசி அன்பர்கள்ட்ட இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்ப்போம் ஒரு கை, எதுவும் பார்ப்போம், நம்ம இதெல்லாம் பார்க்காததானே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கவனித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பண விவகாரங்கள்லையும், ஃபோனில் பேசுகிற விவகாரங்கள்லையும், முடிவெடுக்கும் விவகாரங்களில் மற்றவங்ககிட்ட விடுறதை விட நீங்களே யோசித்து செயல்படுத்துறது நல்லது. சிவ வழிபாடு, சிவ பாலபிஷேக வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும். சூரிய நமஸ்காரம் செய்தால் உங்களது ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு சனீஸ்வரர் இப்படி சில பிரச்சனைகள் கொடுக்கும்போது, அதோடு சேர்ந்து ராகுவம் சேரும்போது நம்பிக்கை துரோகங்கள், ஏமாற்றங்கள், வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள், அதனால சில நேரத்தில் சில பிரிவு கூட நல்லது. ஊர் விட்டு ஊர் போகலாமா, கிளம்புங்க, எனி போஸ்ட் எனி சேலரி, முதல்ல நீங்கள் ஊர் விட்டு போங்க, இந்த உலகத்தை படிக்க ஆரம்பிங்க, இந்த உலகத்தை பாருங்க. பணத்தோட அருமையும் பசியோட அருமையும் உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த வருமானத்தை வந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிப்பீங்க. ஆகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அனுபவ காலம். இந்த அனுபவத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆரோக்கியம் பிரச்சனை வராது. ஏன்னா அனுபவத்தை கொடுக்கும்போது ஆரோக்கியம் பாதிக்காது. ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா தான் அனுபவம் உங்களுக்கு கொடுப்பான். ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மிக கவனமாக உங்கள் வாயை கட்டுங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சிம்மம் அடுத்ததாக பார்க்க போகிறது 2025. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது விசேஷம். காதல் அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா காதல்லாம் அவ்வளோதான், டாட்டா தான். அந்த ஆங்கிளில் ரொம்ப கவனமாக இருக்கும். பிள்ளைகள் விஷயம் ஏற்றும், பெற்றோர் பெரியோருடைய விஷயம் ஏற்றும். ப்ரெஷர் தான் ரொம்ப ப்ராப்ளம். ப்ரெஷர், ரத்த கொதிப்புன்னுவோம். லோ பிபியாக இருக்கட்டும், ஹை பிபியாக இருக்கட்டும், தூக்கமின்மையால் அது ஏற்படும். அதில் கவனமாக இருக்கும். சந்தோஷமான அனுகூலம், தைரியம் ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும்.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய விஷயத்தில் பணம் நகை எல்லாம் பெண்களுக்கெல்லாம் நல்ல விஷயமா நடக்கும். பெரிய அளவுக்கு முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். திடீர்னு இதெல்லாம் எப்படா நடக்குது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது. வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கணும். அப்போதான் சந்தோஷமா இருக்கும். ஸோ குடும்ப விஷயத்தில் கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு 2025ஆம் ஆண்டு ஏற்றம். கன்னி ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டுன்னு சொன்னா முக்கியமான விஷயம், வீட்டுக்குள்ள நண்பர்களை உள்ள விடக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளன்னா அதை நீங்க தான் டிசைட் பண்ணும். மற்றவங்களை விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலி பிரியிற அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத புரிதல் கம்மியாகிறது, சண்டை சச்சரவுகள் கொடுக்கறது, சட்ட சிக்கலுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதுல பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய குடும்பம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் விட்டுட்டீங்கன்னா இந்த உங்களுடைய பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். அது எப்படி நீங்க பாதுகாக்கணுங்கிறது நீங்க பிளான் பண்ணணும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம், கால் பாதம் அதே மாதிரி எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஒரு சில பேருக்கு தூக்கமின்மை, குழந்தைகளை பத்தி தேவையில்லாம ஓவர் திங்கிங் ஆயிடுவீங்க. ஐயோ இது இப்படி ஆயிடுது அப்படி ஆயிடுதுன்னு. ஆக்சுவலா ஒண்ணுமே ஆகாது, நல்லபடியா இருக்கும். எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் வாக்கிங் போயிட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது சுவாமியுடைய கோவிலுக்கு பிராகாரத்தை நடைபயணமாக சுத்திட்டு வருது. அதனால பழைய காலத்தில் சொல்றது, பெரிய ஒரு கோவில் அது அட்லீஸ்ட் டெய்லியும் மார்னிங் ஈவினிங் போயிட்டு வந்தா ஒரு நிம்மதி கிடைக்கும்னு சொல்றதுக்கான அர்த்தமே அதுதான். அதனால கன்னிராசி நண்பர்களுக்கு பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது. வேலையை மட்டும் கவனமா இருந்தா போதும், மற்றபடி நீங்க நல்லா இருப்பீங்க. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கே, நான் தான் என்னதான் பண்றது அப்படின்னு மற்றவங்களால பிரச்சனை இருக்குமே தவிர உங்களால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. நடக்கலைன்ற காரியங்கள்லாம் நடந்துடும். நடந்ததுக்கு அப்புறம் ஏன்டா நடந்ததுன்னு சில யோசனைகள் அப்பப்போ இருப்பீங்க. யாராவது இந்த டைம் ஜர்னி மட்டும் கொடுத்தா முன்னாடி போய் எல்லாத்தையும் போய் எரேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். அரசியலில் புது நாட்டங்கள் வரும். ஒரு 6 மாதம் வரைக்கும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் அப்படியே யோசிச்சு புதுசாக ஒரு ஐடியா பண்ணி ஒரு கிரியேட் பண்ணி யாரும் பண்ணாதான் நான் இது பண்ணியிருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய காலமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகளில் திருப்பியும் இந்த செடியை வச்சு எடுத்து வேர் முளைச்சுதான்னு பார்க்கக்கூடாது. என் மேலே பாசம் இருக்கா இல்லையா, என் மேலே அன்பு இருக்கா இல்லையா, நீ நான் லவ் பண்ணுறியா இல்லையா, நீ திருப்பி கேட்டுட்டே இருக்கக்கூடாது. கடைசியில் இல்லைன்ட்டானா போச்சு. அதனால திருப்பி ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்காக பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதாவது கேள்வி கேட்டால் பேசலாம், கேள்வி கேட்காத அதை சொல்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. மறைமுக எதிரிகள் கண்டிப்பாக இருப்பார்கள். அதுவும் வேலை ஆட்களில் மறைமுக எதிரிகள் இருப்பார்கள். ஆன்லைனில் கடன் வாங்குறது, ஆன்லைனில் ஒன் டச் உடனே மணி வருது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. பாஸ்வேர்டு போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. ஹயக்ரீவர் வழிபாடு, அதே மாதிரி பஞ்சமி அன்னைக்கு வாராகி வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்குங்க எப்பவுமே வாழ்க்கையினுடைய தத்துவமே என்னன்னா, வீட்டில் நிம்மதி இருந்ததுன்னு வச்சிங்களேன், வெளியே நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் மனைவியிடம் தோற்று போயிடுங்க. அவளை ஜெயிக்க விடுங்க. என்ன சொன்னாலும் கரெக்டு, நீ சொன்னது தான் சரி, உனக்கு தான் தெரியும், வீட்டில் நிம்மதி வந்துடுமே. அந்த நிம்மதி வந்ததுன்னா வெளியே ஈஸியாக ஜெயிக்கலாம் சார். அதே நேரத்தில் உங்களுக்கு விரயங்கள் நிறைய இருக்குது. அந்த விரயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும். லாபம் சம்பாதிக்கிறத விட விரயத்தை குறைக்கிறதே இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். அதுக்காக தான் சில நேரங்களில் நான் இப்போ சொன்ன பாருங்க, அந்த பிரிவுகள் கூட சுபத்தை தரும். ஆகவே வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி மாவட்டமோ உங்கள் வேலையை மாற்றிக்கிட்டு போனீங்கன்னா அந்த தனிமையும் உங்களுக்கு யோகமாக இருக்கும், நல்ல பலனை தரும். சூரிய நமஸ்காரம் செய்யுங்க, ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றபடிக்கு மனசை சாந்தமாக வச்சுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கன்னியா ராசிக்காரர்களுக்கு அலர்ஜி பிரீத்திங்கில் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏதாவது ரூபத்தில் அதுதான் தொந்தரவு பண்ணும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ரொம்ப கவனம். நார்மலாக கன்னி ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை ஃபுல்லாக வேலை நினச்சி, உத்தியோகம் நினச்சி, வியாபாரம் நினச்சே வாழ்வாங்க. சாப்பிட்றச்ச கூட, குளிக்கிறச்ச கூட வேலை உத்தியோகம் அப்படிதான். இதுக்கெல்லாம் என்ன ரிவார்டு கிடைக்கும்னா உங்களை வேலையை விட்டு அமுச்சிடுவான் இந்த வாட்டி. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னடா இவ்வளோ சின்சியராக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் முழிச்சு வேலை செஞ்சேனே, அவனுங்களுக்காக உயிரை கொடுத்தேன்னா எதுக்கு ஓவராக சீன் போடுறீங்க? அந்த சீனுக்கெல்லாம் வேலை என்ன கிடைக்கும்? எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆஃபீஸில் கண்ணியை தனியாக சேர்ந்து அடிப்பாங்க. நடக்கிறச்ச பார்ப்பீங்க.
அதனால் ரொம்ப சீன் போடாமல் இருந்தால் கன்னி தப்பிச்சிக்கும். இம்பெக்ஸ் ட்ரேடிங் இது போல் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய கன்னியெல்லாம் பெரிய லெவலுக்கு வருவாங்க. ஸோ கன்னியா ராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பயணங்கள்லாம் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம், அதிக டிராவல் செய்யக்கூடிய ராசி கன்னி. அதே போல் குடும்ப விஷயத்தில் துணை அல்லது துணைவியாருக்கு மனமார்ந்த என்னென்ன உங்களால் செய்ய முடியுமோ செய்யுங்க. குடும்பத்தை கொல்ல கொடுக்காம பார்த்துக்குங்க. உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி கன்னி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ.